ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக வச்சுருக்கக்கூடிய அந்த கார்ட்போர்ட் பாக்ஸு, அப்புறம் பிளாஸ்டிக் திங்ஸ் இதெல்லாம் வச்சு எப்படி நம்ம வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசராக மாற்றலான்னு தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஐடியா நம்பர் 1, நான் இதுக்காக இது மாதிரி வேஸ்ட்டாக வச்சுருந்த ஸ்வீட் பாக்ஸை தாங்க எடுத்திருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸு நான் ஏற்கனவே ரீயூஸ் ஐடியாஸில் உங்களுக்கு ஒரு ஐடியா ஷேர் பண்ணது தான். பாருங்கள், இப்போ அதே பாக்ஸை வச்சு இன்னொரு ஐடியா ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பாக்ஸை எடுத்துக்கிட்டு அதோட கேப்பை எடுத்து அதை ரெண்டாக இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கட் பண்ணி அந்த கேப் நம்ம கட் பண்ணது உள்ளே இன்சர்ட் ஆகிற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக கட் பண்ணிவிட்டு கீழே இதில் க்ளூ அப்ளை பண்ணி இது மாதிரி ஒட்டி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இதில் க்ளூ அப்ளை பண்ணி இது மாதிரி சென்டராக ஒட்டி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இது போல் ஒட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சிறுகுனியை நல்லா அடுப்பில் காட்டி ஹீட் பண்ணிவிட்டு அதை வச்சு 2 சைடுமே ஒரு 6-7 ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், நீங்கள் ஹோல்ஸ் போடும் பொழுது பார்த்து சேஃபாக ஹோல்ஸ் போடுங்க. இது போல் 2 சைடுமே ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ 2 சைடுமே இந்த சைடும் ஒரு 6-7 ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். அந்த சைடும் ஒரு 6-7 ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக வச்சுருந்த ஒரு ஸ்வீட் பாக்ஸை வச்சு எப்படி யூஸ்ஃபுல்லாக ஒரு ஆர்கனைசர் மேக் பண்ணியாச்சுன்னு பாருங்கள். ஒரு பைசா கூட செலவில்லாமல் வீட்டுக்கு உபயோகமான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சுங்க. இது என்ன ஆர்கனைசர் அப்படின்னா, இந்த சைடு குளிக்கிற சோப்பு வச்சுக்கலாம், இந்த சைடு துணி துவைக்கிற சோப்பை வச்சுக்கலாங்க. ரெண்டும் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். அதில் நம்ம தண்ணியோடு வச்சாலும் அந்த ஹோல்ஸ் வழியாக தண்ணி எல்லாம் வெளியே போயிடும். பாருங்கள், இந்த ஐடியா உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஐடியாவும் யூஸ்ஃபுல்லான ஐடியாவாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐடியா நம்பர் 2, நம்ம எல்லாரோட வீட்லேயுமே இது மாதிரி வேஸ்ட்டு கம்ஃபர்ட் பாட்டில் நிறையவே வச்சுருப்போம். அதெல்லாம் எடைக்கு போடுறதுக்கு எடுத்து வச்சுருப்போம் இல்லையா? அந்த பாக்ஸ் எல்லாம் இனிமேல் அந்த கம்ஃபர்ட் பாக்ஸ் எல்லாம் இனிமேல் எடைக்கே போட வேணாங்க. பாருங்கள், இதை வச்சு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசர் தாங்க மேக் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போது இந்த கம்ஃபர்ட் பாட்டில் மேலே இருக்கக்கூடிய அந்த கவரை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, அதோட மேலே இருந்த கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போது இதை ஃபுல்லாக ரவுண்டாக ஹாஃபாக கட் பண்ணி எடுக்காமல் மேலே அதை ஹேங் பண்ணி விடுறதுக்காக கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான ரீயூஸ் ஐடியாஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கோங்க. உங்கள் ஃப்ரீ டைமில் வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இது போல் ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துட்டு மேலே கொஞ்சம் ஹேங் பண்ணிக்கிற மாதிரி ஸ்பேஸ் விட்டு கீழே இது மாதிரி வளைவாக கட் பண்ணி டிசைனாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இதை வச்சு என்னங்க பண்ண போகிறீங்கன்னு கேட்குறீங்களா? இப்போது இதில் மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கட் பண்ணியிருந்தோம் இல்லையா? அதில் ஒரு ஆணி உள்ளே இன்சர்ட் ஆகிற அளவுக்கு சிறுகுனியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுலேயே கொஞ்சம் பெரிய ஹோல்ஸாக போட்டு எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், இது போல் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போது அந்த டப்பாலையே பின்னாடி கீழ்ப்பாகம் இருக்கு இல்லையா? அதில் பெரிய பெரிய ஹோல்ஸாக போட்டு எடுத்துக்க போகிறேன். ஒரு ப்ரஷ்ஷு உள்ளே இன்சர்ட் ஆகிற அளவுக்கு. நீங்கள் இதை விட கம்ஃபர்ட் பாட்டில் பெருசாக வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பாக்ஸை எடுத்து இதில் இந்த ஐடியாவை மேக் பண்ணிக்கோங்க. அது மேலேயே ப்ரஷ்ஷு, அது மேலேயே நம்ம பேஸ்ட்டையுமே எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், இப்போது இதில் இந்த டப்பாவில் கீழே 3 ஹோல்ஸ் போட்டு நான் எடுத்துகிட்டு வர போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது போல் 3 ஹோல்ஸ் போட்டு இதில் 3 ப்ரஷ்ஷை நான் உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வீட்டு பாத்ரூமில் கண்டிப்பாக அந்த பல்லிகளோட தொல்லை ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் மேக் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா எந்த தொல்லையும் இருக்காதுங்க. பாருங்கள், நான் அதில் 3 ப்ரஷ்ஷையும் உள்ளே இது போல் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய கம்ஃபர்ட் பாட்டிலில் மேக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஐடியா நம்பர் 3,
நான் இது மாதிரி வீட்டில் வேஸ்ட்டாக இருந்த அந்த கார்ட்போர்ட் பாக்ஸை தாங்க எடுத்திருக்கேன். எடுத்து இதை சைட்லலாம் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி சிங்கிள் பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றேன். பாருங்க, இது போல் 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டு அதில் ஒரு கார்ட்போர்டு அட்டையில் நான் இது மாதிரி வளைவாக சென்டரில் இது போல் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், நான் கட் பண்ணி காட்டியிருக்கேன். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இன்னொரு பீஸ் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை சைடில் இருக்க அளவுக்கு கட் பண்ணி நான் கட் பண்ணியிருக்க மாதிரி இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் க்ளூ அப்ளை பண்ணி நான் இந்த சைடில் இது போல் ஒட்டி எடுத்துக்க போகிறேங்க. இது போலவே இன்னொரு சைடும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இப்போது இந்த பெண்டாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பார்ட்டுக்கு அந்த கார்ட்போர்ட் பாக்ஸை எடுத்து நல்லா லைட்டாக மேலேருந்து கீழே வரைக்கும் இது போல் அமுத்தி விட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம பெண்ட் பண்ணுற மாதிரியே அது பெண்ட் ஆகும். பாருங்கள், ஃப்ளெக்சிபிள் ஆகிடும். அந்த கார்ட்போர்ட் பாக்ஸையே நான் அது மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் இது மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போது இதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணி எனக்கு இந்த அளவுக்கு தான் வருது. நான் மீதம் உள்ள பார்ட்டுக்கும் கார்ட்போர்ட் பாக்ஸை கட் பண்ணி இதில் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இது போல் 3 சைடுமே ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற மாதிரி கட் பண்ணி ஒட்டி எடுத்துக்கிட்டாச்சு. இதுக்கப்புறம் நான் இது மாதிரி வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த கம்ஃபோர்ட் பாட்டில் கேப்பையுமே ரீயூஸ் பண்ணி காட்டியிருக்கேங்க. என்கிட்ட 2 கேப் தான் இருந்துச்சு. ஸோ நான் அந்த 2 கேப்பையும் இந்த இடத்துல யூஸ் பண்ணி காட்டியிருக்கேன். பாருங்கள், அந்த 3 கேப்பையும் வச்சு அதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கீழே அந்த 3 கார்னர்லேயும் இது போல் ஒட்டி எடுத்துக்கலாம். இப்படியே யூஸ் பண்ணாமல் இது மேலே ஏதாவது கலர் பண்ணி இல்லைனா கலர் பேப்பர் ஏதாவது ஒட்டி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது கார்ட்போர்ட் பாக்ஸ் மாதிரியே தெரியாதுங்க. இது என்ன ஆர்கனைசர் அப்படின்னா இது ஒரு கிச்சன் ஆர்கனைசர் தாங்க. இதில் நம்ம அந்த ஆயில் பாட்டில், அப்புறம் டீ தூள் பாக்ஸு, அப்புறம் பெப்பர் பாக்ஸு, இது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஐடியா எல்லா லேடிஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்கனைசரை நீங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த க்ரீமு, அப்புறம் மஸ்காரா, ஐலைனர், அப்புறம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசராகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஐடியா நம்பர் 4, நான் அதுக்காக இது மாதிரி வாட்டர் பாட்டிலை மேலே அந்த நெக் பார்ட் வரைக்கும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், இது மாதிரி கவரில் வச்சுருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் அந்த வாட்டர் பாட்டில் கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கவரை இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுக்கிறேன். விட்டுட்டு அந்த கவரெல்லாம் இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு அதுக்கு மேலே ரப்பர் பேண்டு போட்டு விட்டுக்கிறேன். இது மாதிரி ஒரு 2 சுற்று ரப்பர் பேண்ட் எடுத்து போட்டு விட்டுக்கோங்க. அப்போ தான் அது கலண்டு வராமல் இருக்கும். சூப்பராக ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த வாட்டர் பாட்டிலை இந்த கவரில் இது மாதிரி போட்டு வச்சுக்கிறது மூலமாக நம்ம ஏதாவது அவசரமாக எடுத்து கொட்டும் போது கூட கீழே மேலே சிந்தாமல் இருக்கும். இது மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் கொட்டி காட்டுறேன். இந்த டம்ளரில் கொஞ்சம் கூட கீழே சிந்தலாம். அந்த டம்ளரில் இருக்கிறதையும் எடுத்து அதே கவருக்குள்ளே நம்ம சிந்தாமல் கொட்டியும் வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த ஐடியா எல்லா லேடிஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஐடியா நம்பர் 5, கார்ட்போர்ட் பாக்ஸ் அட்டை இருக்கு இல்லையா, அதை இது மாதிரி ஒரு சைடு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதில் நான் வரைஞ்சிக்கிற மாதிரி ஹார்ட்டின் போட்டு வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இதுலையே நான் இந்த சைடு ஒரு 2 ஹோல்ஸு, இதில் இந்த சைடுலேருந்து பார்த்தா 3 ஹோல்ஸு தெரியணும், இதிலேருந்து பார்த்தா 3 ஹோல்ஸ் தெரிகிற மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு நான் மார்க் பண்ணியிருக்கிற மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அதை ட்ரா பண்ணியிருக்கிறது மேலேயே நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது மேலேயே இந்த கலர் பேப்பர் ஒட்டி எடுத்துகிட்டு இதில் பாருங்கள் நல்லா அந்த 3 ஹோல்ஸும் தெரியுது. இது மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. மெட்டல் வளையல் இருந்துச்சுன்னா அதை எடுத்து இது மாதிரி எஸ் ஹூக் மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. நான் 3 எஸ் ஹூக் மட்டும்தான் எடுத்து காட்டியிருக்கேன். அதை இது மாதிரி உள்ளே விட்டுட்டு நல்லா இந்த சைடு டைட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதை நீங்கள் கிச்சனில் கூட ஸ்பூனு, அப்புறம் இது மாதிரி கரண்டி எல்லாம் ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி இதை வீட்டில் ஹாலில் கூட நீங்கள் மாட்டி விட்டுட்டு கீ செயின் ஹேங்கராக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ஐடியா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன்.
பாருங்கள், இப்போ அந்த கலர் பேப்பர்லாம் ஒட்டுனதுக்கப்புறம் அதை பார்க்கவே கார்ட்போர்ட் பாக்ஸ் மாதிரியே தெரியல. அழகாக சூப்பராக ஒரு ஆர்கனைசர் மேக் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நிறையா ரீயூஸ் ஐடியாஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க.